ஹே சோல்ஸ், இன்னைக்கு நாம புதுசா தமிழ் டப்ல வந்திருக்க ஒரு சூப்பரான மஸ்ட் வாட்ச் லீகல் கோர்ட் ரூம் பேஸ்ட் டைம் டிராவல் கொரியன் டிராமாவோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆன டைம்ல நான் சப்டைட்டில்ஸோட பார்த்திருக்கேன். இதனோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரிஸ்னு கூட சொல்லலாம். அப்படி அது என்ன சீரிஸ்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி புதுசா தமிழ் டப்ல வர கொரியன் சைனீஸ் டிராமாவோட அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூ தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட லைக், சப்ஸ்கிரைப், பெல் அண்ட் ஹைப் பட்டன் அமைக்கி நம்ம சீரிஸ் சொல்ல நீங்கள் ஒரு சோலா சேர்ந்துக்கோங்க. இந்த சீரிஸோட பேரு த ஜட்ஜ் ரிட்டர்ன்ஸ். இது 2026 ரிலீஸ் ஆன ஃபேண்டசி பிளஸ் கிரைம் த்ரில்லர் டிராமா. நம்ம ஹீரோ ஒரு ஜட்ஜ். அவரோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் தான். ஜட்ஜ் ஆகணுங்கிறது அவரோட ஆசை மட்டும் கிடையாது, அவரோட பேரண்ட்ஸோட ஆசையும் கூட. ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி ஒரு லா ஃபார்ம் வச்சிருப்பாங்க. அந்த லா ஃபார்மோட சிஇஓட பொண்ணை தான் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிருப்பாரு. அதனால நம்ம ஹீரோ அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையை அப்படியே ஆட்டுவாரு. நம்ம ஹீரோ ஒரு கேடுகட்ட தரங்கெட்ட ரொம்ப மோசமான ஒரு ஜட்ஜ். பல பேரோட வாழ்க்கையை அழிச்சிருக்காரு தப்பான தீர்ப்பு சொல்லி. சிலர் இவரால தற்கொலை பண்ணிருக்காங்க, பலர் இவரால நடுத்தருவுக்கு வந்திருக்காங்க. ஆனா இவர் அதை பத்தி எல்லாம் கவலையே பட்டது கிடையாது. மாமனார் சொல்றதை கேட்டுக்கிட்டு பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டு எவன் வாழ்க்கை எப்படி போனா நமக்கு என்னன்னு அவர் வாடு போயிட்டே இருப்பாரு. இப்படி இருக்க ஒரு நாள் இவரோட அம்மா இறப்புக்கும் இவரே காரணமா இருப்பாரு. அதே நேரத்துல இவரோட அப்பாவும் படுத்த படுக்கையா இருப்பாரு, அதுக்கும் இவர் தான் காரணம். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம ஒரே ஒரு கேஸ்ல நேர்மையா தீர்ப்பு எழுதுவாரு. அதோட ஒரு வாழ்க்கையே முடிஞ்சு. எங்களே எதிர்க்கிறியான்னு இவருக்கு மேல ஆர்டர் போடுறவங்க ஒரு பொய்யான கொலை கேஸ் அவர் மேல போட்டு ஜெயில தள்ளிடுவாங்க. அதோட விடாம இவரை கொலை பண்ணி கொன்றுவாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணி 10 வருஷத்துக்கு பின்னாடி வந்துருவாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோட தாண்டவமே ஆரம்பிக்கும். நான் ஒரு நேர்மையான ஜட்ஜா அப்படின்னு லஞ்சம் வாங்குற ஆபீசர்ஸ், ஊழல் பண்ற அரசியல்வாதிகள்னு ஒருத்தர் விடாம எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஜெயில போட்டுருவாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு இருக்கிறது ரெண்டு மோட்டிவ் தான். எதிர்காலத்துல நடந்துகிட்ட மாதிரி கேவலமா நடந்துக்க கூடாது, நேர்மையா இருக்கணும். அப்புறம் என்னோட சாவுக்கு காரணமா இருந்தா அவனுங்களை சும்மா ஆடக்கூடாது, பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம்னு பழி வாங்கியே ஆகணும்னு இருப்பாரு. முதல் 2 எபிசோட் ரொம்ப சீரியஸா போகும். அதுக்கப்புறம் இவரோட கேரக்டர் சுத்தமா சேஞ்ச் ஆயிடும். 3வது 4வது எபிசோட்ஸ்ல இருந்தெல்லாம் அவர் ரொம்ப ஃபன்னியா அதே நேரத்துல கூலா நடந்துப்பாரு. இந்த சீரிஸ்ல லவ் சீன் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இருக்காது, ஃபுல்லா ரிவெஞ்ச் மோட்ல தான் போகும். ஆனா நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி அவரோட ஒய்ஃப் நம்ம ஹீரோவை ரொம்ப அடிமை மாதிரி நடத்துவாங்க. ஆனா அதுவே டைம் டிராவலுக்கு அப்புறம் ஃபேமிலி பிரஷர்னால அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பின்னாடியே சுத்துற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப காமெடியாவும் ஃபன்னாவும் இருக்கும். ஆனா பாவி பயலுங்க ஹீரோவோட ஒய்ஃப் கேரக்டரை மொத்த சீரிஸ்ல 10 நிமிஷம் தான் காட்டியிருப்பாங்க. சரி, தமிழ் டப்பிங் பத்தி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு, நீங்க பார்க்கலாம். இந்த சீரிஸ்ல மொத்தம் 14 எபிசோட்ஸ் இருக்கு. அண்ட் IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இப்போ தமிழ் டப்பிங் அமேசான் பிரைம் வீடியோஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் மட்டும் பண்ணிருங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பாய்.